கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 86வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம். தாவீதினுடைய சங்கீதம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு இருக்கும் பொழுது, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நண்பனுக்கும் உள்ள ஒரு உறவு இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், அல்லது பல விதங்களிலே நான் காயப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீர் துணை செய்கிறீர் அல்லது நீர் என்னை தேற்றுகிறீர் என்பதை பகைஞர் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் காணும்படியாக எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்துள்ளோம். என்னுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு சூழ்நிலைகள் என்னை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். என் அருமையான தேவ பிள்ளையை, இன்றைய நாளில் என்னை ஆண்டவர் இடத்துல கேள். உன் சோர்வுகளின் நிமித்தமாய் நீ ஒடுங்கி போயிருக்கிறாயோ, உன் சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஒளிந்து போயிருக்கிறாயோ, ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுத்தனை எடுத்து ஜெபிக்க ஆரம்பி. உன் சோர்வுகள் இப்பொழுது மாறும். ஜீவனுள்ள தேவன் அவர். கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். அவர் உனக்கு அடையாளத்தை கொடுப்பார். உன்னை மீண்டுமாக எழும்ப பண்ணுவார். கிதியோனோடு கூட இருந்த என் ஆண்டவர் இன்று உன்னோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை. பயப்படாதே. எதை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாய்? எதை கண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக உன்னை நீயே ஒளித்து கொள்ள வேண்டும்? உனக்காக தேவன் கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நாம் திரும்பி பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்கு துணை செய்கிறீர் என்பதை என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அல்லது பகைஞர் கண்டுகொள்ளும்படியாய் ஒரு அடையாளத்தை தாரும். இதனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா, என்னுடைய வாழ்வில் வழிநடத்தி வந்த என் அன்பு தெய்வமே, என்னோடு நீர் கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு ஜீவனுள்ள தேவன். உன்னுடைய வாழ்வில் மட்டுமல்ல, உன் மூலமாய் அநேகருடைய வாழ்வில் அவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன் இதயத்தை திறந்து கொடுப்பாயா? இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்வை பலப்படுத்தட்டும், என்னுடைய காரியங்களை பலப்படுத்தட்டும். நான் செல்லுகிற இடம் எல்லாம் என் இயேசுவை நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை எடுக்கலாமா? உலகத்தோடு கூட ஓடின நாட்கள், உலகத்தின் மக்களுக்காக உழைத்த நாட்கள், நட்புகள், உறவுகள் என்று சொல்லி அவர்கள் பின்னால் திரிந்து இந்த ஒன்றும் இல்லையா ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ? இயேசுனை அழைக்கிறார், இயேசுனை நேசிக்கிறார், இயேசுனிலே ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. பல விதங்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வில் எவ்வளவோ நன்மை செய்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்பொழுதும் என் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை எடுங்கப்பா. ஒரு புதிய பொருத்தனை உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய பிள்ளைகளை எடுக்கட்டும். உம்மோடு கூட கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இழந்து கட்டுவதற்கு என் கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும். இந்த நாளினுடைய அனைத்து காரியங்களும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.